திமுகவை கிழித்து தொங்கவிட்டு அதிமுகவின் முக்கிய தலைவர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவராக இருப்பவர் தான் நமது சி.வி. சண்முகம் அவர். சி.வி. சண்முகத்துடைய பெயரை கேட்டால் நம்ம அனைவருக்கும் ஞாபகம் வரக்கூடியது திமுகவை விட்டு கிழித்தெடுப்பதிலே முதலாளாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னே கூட சொல்லலாம். உதயநிதி நயன்தாராவின் பின்னால் சுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வசனங்கள் முதற்கொண்டு இன்னும் ஏகப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட நமது அண்ணன் சி.வி. சண்முகம் நேரிடம் திமுகவை பற்றி பேசியது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்க நண்பா. கருணாநிதி புத்தகத்தை படித்தால் தமிழ் உணர்ச்சி வராது, காம உணர்ச்சி தான் வரும் என பெண்களை அவமதிப்பது, புராணங்களை காப்பியடித்து வசனம் எழுதிய தவிர திமுக அரசு எதுவுமே செய்ய கிடையாது. 35 நாட்களில் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டு திமுக அரசுக்கு சாவுமணி அடித்து சவக்குழிக்கு அனுப்பப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பிலே மொழிப்போர் தியாகிகள் பொதுக்கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், தமிழ்நாடு மாநிலமாக உள்ளது என்றால் மொழிப்போர் தியாகிகள் தான் காரணம். திமுக ஆட்சிக்கு வர அடித்தளமிட்டது இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்தி மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என கூறி காங்கிரஸ் கட்சியிடம் திமுக இன்று மண்டியிட்டு கொண்டு அடமானம் வைத்துள்ளதாகவும், தமிழுக்காக திமுக எதுவும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கருணாநிதி புத்தகத்தை படித்தால் தமிழ் உணர்ச்சி வராது, காம உணர்ச்சி தான் வரும், பெண்களை அவமதித்து புராணங்களை காப்பியடித்து வசனம் எழுதியை தவிர திமுக அரசு என்ன செய்தது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பேசிய பெரியாரின் சீர்திருத்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தியவர் எம்.ஜி.ஆர். ஆனால் முரசொலியில் தற்போது வரை அந்த எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், கருணாநிதி உண்மையான தமிழராக இருந்திருந்தால் உலக தமிழ் மாநாட்டினை நடத்தி இருப்பார்கள். தமிழுக்காக பாடுபட்ட அரசு எம்.ஜி.ஆர். ஜெயலலிதா அரசு எனும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழக திமுக ஆட்சி தமிழை அழிப்பதற்காக அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருவதாகவும், மொழி போராட்டத்தில் தமிழர்களை சுட்டுக் கொண்டார்கள், ஈழத்தில் படுகொலையை செய்தது காங்கிரஸ் கட்சி என கூறியிருக்கிறார். நவபோதைய பள்ளியை எம்.ஜி.ஆர். ஜெயலலிதா இருந்தவரை திறக்க அனுமதிக்கவில்லை. இந்தி மொழியை அதிமுக எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்ப்பதாகும். நவோதயா பள்ளிகள் அமைக்க அனைத்து மாவட்டத்திலும் இடம் பார்க்கப்படுகிறது, ஏன் முதல்வர் கண்டிக்கவில்லை, பிரதமருக்கு ஏன் கடிதம் எழுதவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டது, திமுக அரசு செய்த ஒரே சாதனை கஞ்சா மட்டுமே எனவும், 1000 ரூபாய் கொடுக்க 3 ஆண்டுகள் ஆனது, அதுவும் பாதி பேருக்கு கொடுத்தார்கள், இன்னும் 1,10,00,000 பேருக்கு இன்னும் கொடுக்க கிடையாது. சட்டமன்றத்தில் பச்சை பொய்யை முதல்வர் பேசுவதாகவும், திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகள் கனிம வளம் டாஸ்மார்க்கில் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இன்னும் 35 நாட்களில் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டுவிடும், இன்னும் சில நாட்களில் திமுக அரசுக்கு சாவு மணி அடித்து சவக்குழிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைய போகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய மாநிலங்களை உறுப்பினராகக்கூடிய நமது சி.வி. சண்முகம் அதிரடியாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.